வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டில் உள்ள 1.5 பில்லியன் மக்களின் எதிர்காலத்தையும் அமெரிக்காவிடம் அடகு வைத்து விட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. பாஜகவின் நிதி கட்டமைப்பு குறித்த வழக்கு விசாரணை அமெரிக்காவில் நடைபெறுவதால் சரணடைந்து விட்டதாகவும் ராகுல் சரமாரி விமர்சனம். American farms, thousands and thousands of acres each farm. You have opened the door to crush our poor farmers. It is disgraceful. It is disgraceful. No Prime Minister has ever done this before. And let me tell you, no Prime Minister after you is ever going to do it. அனில் அம்பானி, ஹர்தீப் பூரி குறித்த எப்ஸ்டீன் ஃபைல் தொடர்பாக கடந்த 18 மாதங்களாக பதிலளிக்காமல் மத்திய அரசு மௌனம் காப்பது ஏன்? உரிய ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் ராகுல் காந்தி திட்டவட்டம். प्राइम मिनिस्टर पे वो अनिल अंबानी का नाम उसमें है. अंबानी का केस अदानी का केस चल रहा है, उसमें समन्स आई हैं. गवर्नमेंट ऑफ इंडिया ने 18 महीने के लिए रिप्लाई नहीं दिया है. डायरेक्ट प्रेशर है प्राइम मिनिस्टर पे, वो सब जानते हैं. बट मेन बात ये है, देखिए, बिना प्रेशर कोई हिंदुस्तान का प्राइम मिनिस्टर ये नहीं कर सकता है. जो हुआ है, जो किस மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி குறித்து ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் ராகுல் காந்தி. உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை எனில் அவர் மீது உரிமை மீறல் நோட்டீஸ் தாக்கல் செய்யப்படும் என்றும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு திட்டவட்டம். தமிழ்நாட்டிற்கு எதுவும் கொடுக்காததால் என்டிஏ கூட்டணிக்கு தேர்தலில் 0 தான் கிடைக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. நிதி பகிர்வு, மத்திய பட்ஜெட் என தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு அநீதி இழைத்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு அநீதியும் துரோகத்தையும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்ப வெளியிட்ட பட்ஜெட்ல கூட அவங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன, தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வாங்கன்னு நம்பிதான் கோரிக்கைகளை வைக்கிறோம். ஆனா பட்ஜெட்ல தந்தது 0 தான். இப்போ என்டிஏ கூட்டணிக்கு அதே 0வை ஆட்சியில் பங்கு என்னும் முழக்கம் தமிழ்நாட்டிற்கு ஒத்துவராது என முற்றுப்புள்ளி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஆட்சியில் பங்கு என்பதை திட்டமிட்டு பரப்பப்படுவதாக இந்தியா டுடே நிகழ்ச்சியில் பேச்சு. அதிகார பகிர்வு குறித்து பேசி திமுக காங்கிரஸ் கூட்டணியை முறிக்க சிலர் சதி செய்வதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஆட்சியில் பங்கு ஒத்துவராது என்பது காங்கிரஸ் கட்சி தலைமைக்கே நன்கு தெரியும் என்றும் பதில். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த விரிசலும் ஏற்படாது என செல்வ பெருந்தகை திட்டவட்டம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி குறித்து திமுக காங்கிரஸ் தலைமை பேசி முடிவு செய்யும் எனவும் பேட்டி. திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்க சதி வேலைகள் நடப்பதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. தாவேக தலைவர் விஜய் விவகாரத்தில் மாற்றி மாற்றி பேசுபவர் இபிஎஸ் எனவும் செல்வ பெருந்தகை காட்டும். கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்துவராது என முதல்வர் கூறியதற்கு 2006ஆம் ஆண்டு மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது தமிழ்நாடு காங்கிரசின் தவறு என மாணிக்கம் தாக்கூர் எம்பி கருத்து. ஆட்சியில் பங்கு இல்லை என்பதை காங்கிரசிடம் நேரடியாகவே சொல்லியிருக்கலாம். ஆட்சியில் பங்கு ஒத்துவராது என்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்துக்கு செல்லூர் ராஜு விமர்சனம். தமிழ்நாட்டுக்கு எப்போதுமே ஒத்துவராதுன்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. எந்த கட்சிக்கும் சரி வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். சரி, யார்கிட்ட சொல்லணும்? யார் கேட்கிறா? இப்ப யார் கேட்கிறா? காங்கிரஸ் தான் கேட்கிறாங்க. அப்ப காங்கிரஸுக்கு உங்களே நேரடியா சொல்லியிருக்கலாம்ல. அவர் தான் சொல்றாரு. இடைக்கால பட்ஜெட்ல தேமுதிகவுடன் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடத்தவில்லை என நயினா நாகேந்திரன் விளக்கம்.
மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தேமுதிகவுடன் கூட்டணி குறித்து பேசி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியதற்கு மறுப்பு. இதுவரையிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை. நடக்கும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லா சைடும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். திமுக சைடும் அதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியும். அது அவருடைய கருத்து. அவருடைய கருத்துக்கு நான் சொல்ல முடியும். அதிமுகவை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த முறை நிச்சயம் மாற்றி அமைக்கும். முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தகவல். யார் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாது. பந்து அடிக்க அடிக்கத்தான் உயரும், வைரம் அறுக்க அறுக்கத்தான் மின்னும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோதனை என்கிற போதுதான் அது மேலே எழுந்து வரும். 8வது முறையாக நாங்கள் நிச்சயமாக ஆட்சியை பிடிப்போம். திமுக காங்கிரஸ் கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக் கொண்டிருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கருத்து. (2026) சட்டமன்ற தேர்தல் பணிகளை ஒன்றிணைக்க தமிழக பாஜக சார்பில் மேலாண்மை குழு. மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அமைத்தது தேசிய தலைமை. தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவை பணிகள் குறித்து ஆய்வு செய்ய இந்திய துணை தேர்தல் ஆணையர்கள் சென்னை வருகை. பவன் பிரகாஷ், பவன்குமார் சர்மா உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழு தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல். பணி பாதுகாப்பு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக நகர்ப்புற வாழ்வாதார பணியாளர்கள் நலசங்கத்தினர் போராட்டம். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது. அமைச்சர் மூர்த்தியின் உருவ பொம்மையை எரித்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டம். சாதி வன்மத்துடன் பேசியதாக குற்றச்சாட்டு. சமத்துவத்தை காத்திடு. ஆட்சியில் பங்கு குறித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சுக்கு தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் பதில். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என ஆகிவிட்ட நிலையில் ஏதோ சொல்ல வேண்டும் என சொல்வதாக பேட்டி. ஆட்சிக்கே வராத போது, ஆட்சிக்கு வருகிற ஒரு உறுதியான நிலை இல்லாத போது, இவர்கள் கூட்டணி ஆட்சி பற்றி கூட்டணி இருந்தால் என்ன, கூட்டணி இல்லாமல் இருந்தால் என்ன, இருந்தாலும் எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவ்வாறு சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். சிங்கமுனரையில் போதையில் தள்ளாடிய சிறுவனால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சிறுவனுக்கு போதை வஸ்து கிடைத்தது எப்படி என சமூக ஆர்வலர்கள் வேதனை கேள்வி. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே குப்பனூர் தீத்திப்பாளையம் பகுதிக்குள் புகுந்த காட்டு யானைகள். உணவு, நீர் தேடி தஞ்சமடைந்த யானைகள் மீண்டும் காட்டுப்பகுதிக்கு விரட்டி அடிப்பு. புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி முதலமைச்சர் ரங்கசாமியை முற்றுகையிட முயன்ற ஊழியர்கள் மீது தடியடி. பணி நிரந்தரம் செய்யப்படாததால் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் புதுச்சேரி அரசை கண்டித்து போராட்டம்.
வந்தே மாதரம் பாடல் பாடும்போது கண்டிப்பாக எழுந்து நிற்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தல். அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட வேண்டும் எனவும் உத்தரவு. சமூக வலைதளங்களில் வெளியாகும் ஆபாச படங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிப்பு. புதிய விதிகள் வருகிற 20ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசு தகவல். உத்தரப்பிரதேசத்தில் பாபர் மசூதி இனி ஒருபோதும் மீண்டும் கட்டப்படாது. கனவு காண்பவர்கள் இந்தியாவின் சட்டத்தை மதிக்கவில்லை எனில் கடும் விளைவுகளை சந்திப்பார்கள் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் காட்டம். திருப்பதி கோவிலில் வழங்கப்பட்ட லட்டு பிரசாதத்தில் கலப்பட நெய் பயன்படுத்திய விவகாரம். பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. இந்திய கிரிக்கெட் வீரர் அபிஷேக் சர்மா வயிற்றுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. நாளை நமீபியாவுக்கு எதிராக நடைபெறும் ஆட்டத்தில் தொடக்க ஆட்டக்காரராக சஞ்சு சாம்சன் களமிறங்குவார் என தகவல். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.